2 கிலோ, ஒரு 3 தக்காளி, இன்னும் கொஞ்சம் பத்தாது, குழம்புக்கு அரைச்சிப்போம். கொத்தமல்லி எடு, காய் கொத்தமல்லி எடுக்காது. பஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கு பாருங்க. இருந்தாலும் வந்து கருவாடு மாதிரி இருக்கு துணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நேற்று சண்டே, பசங்களுக்கு ஒண்ணுமே சமைச்சு தரல. சரின்ட்டு காலையிலே ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வாங்க, பசங்களுக்கு ஏதாவது கிரேவி, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா, என் புருஷர் வந்து 1 கிலோ 1/2 கிலோ எல்லாம் கையில வராது. பாருங்க, 2 கிலோ வாங்கி கொடுத்து காலை நேரத்துல நீ சமைச்சு பசங்களுக்கு கொடுமான்னு கொடுத்துருக்காரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெங்காயத்தெல்லாம் வந்து அடிச்சு வச்சுட்டேன். அந்த பொடிசா நறுக்கி அந்த பக்கம் கொஞ்சோண்டு குழம்பு வச்சுட்டு இந்த பக்கம் கிரேவி கொஞ்சோண்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல. மணி 7 ஆக போகுது. மணிக்கு இன்னைக்கு வந்து காசு தான் கொடுத்து விடணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வடிச்சிட்டேன், இது குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா போதும். அதான் இதுல வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், இங்க பாருங்க, வெங்காயம், பூனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வதக்கியாச்சு. ஒரு 3 தக்காளி, அவ்வளவுதான். ஒரு 3 தக்காளியை போட்டேன். இது இந்த பக்கம் இது பத்தில இருக்கட்டும். இப்ப வந்து கிரேவிக்கு வந்து ஒரு 2 கிராம்பு, எண்ணெய் நல்லா சூடாயிட்டு, 2 பட்டை, பார்த்தீங்களா, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி. நான் என்ன நினைச்சேன், இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா பொடிலாம் இது பண்ணுவாங்கல்ல, மல்லி அந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி நம்ம கிரேவி பண்ணுவோன்னு. இப்பெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தோன்னா நாங்க தான் சாப்பிடணும். வெங்காயமே வதங்க மாட்டேங்குது போல இருக்கு. கையில தானே வச்சிருக்கேன், அது இரும்பு கடாயும் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். சரி, இதுல வந்து தக்காளி இப்பதான் போட்டேன், அது பரவாயில்ல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுல, கொஞ்சமா குழம்புக்கு எடுத்துப்போம். அண்டாண்டா பெரிய தட்டி குண்டா வைக்கிறதுனால அடுப்பே பத்த மாட்டேங்குது எனக்கு. இந்த அடுப்போட லிங்க் கேக்குறீங்க, இது வந்து ஷாப்ல தான் வாங்கணும், மயிலாடுதுறையில. இது ஆன்லைன்லாம் வாங்கல, ஷாப்ல தான் வாங்கணும். அது என்னமோ பெரிய பெரிய கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கிற பொருள்லாம் ஆன்லைன்லாம் வாங்கினது இல்லை இந்த காலத்துல. இப்படி அது பழக்கம் இல்லை எங்களுக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன பொருள், அதிகபட்சம் 1000 ரூபாய்க்குள்ள எதா இருந்தாலும் வாங்கிப்போம், ட்ரெஸ் அந்த மாதிரி. மற்றபடிலாம் ஆன்லைன்லாம் வாங்குறது கிடையாது. பல்கா இருக்கிறதுலாம் கடை தான். உருளைக்கிழங்கு வந்து குழம்பு ஆன்லைன்ல. சரிப்பா, நீங்க எடுங்கப்பா, ஆடி தள்ளுபடியில எடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுப்போம். எவ்வளவு ஒரு தைரியம் தெரியுமா எனக்கு. இல்ல, 7 மணி ஆயிடுச்சு, இப்ப போய் செஞ்சுட்டு இருக்கனே அப்படின்னு. இல்ல, ரொம்ப எழுந்திரிக்க முடியல. முன்னாடி எல்லாம் 5 மணி போலாம் எழுந்திரிப்பேன். இப்ப தூக்கம் இல்லாததுனால காலை நேரத்துல சுத்தமா எழுந்திரிக்க முடிய மாட்டேங்குது. இது வந்து செல்லு பாக்கணும் இல்ல, நான் வந்து ரிப்ளை அனுப்பிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுவேன். அதெல்லாம் இதுல வந்து உப்பு போட்டுப்போம். மடி, என்னடா பண்ற? அண்ணன் ஏஞ்சானாமா? ஐயோ மாமா, எழுப்பிடுமா. காவியா, சரி தம்பி எழுப்பிடா. காவியா, அப்படியே என் செல்ல எடுத்துட்டு வந்துரு. இந்த தண்ணி கொஞ்சம் கிட்டக்கு இப்படி வச்சுக்கிட்டாதான் அப்பப்ப இத கைய கழுவ வேண்டியதா இருக்கு. அது அப்படியே கிடக்கு, மத்தன்னு கிடக்கு. ஏன் இது அப்படியே மூடி வச்சிருவோம். தண்ணிலாம் எதுவுமே ஊத்தல, எந்த மசாலாவும் போடல, அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். உனக்கு என்ன சிக்கன் குழம்பு வேணுமா, கிரேவி வேணுமா? பிரியாணி வேணுமா? போ போ, அப்படி போ. ஐய, பிரியாணி வேணுமா? அம்மா ராசாத்தியலா,
இப்ப இந்த அடுப்பு ஃப்ரீயா இருக்கு, இதுல வந்து இட்லி ஊத்தலாம். ஆனா இட்லி பானை வந்து இவ்வளவு பெருசு இருக்கு, அது வந்து 2 அடுப்புக்கு இடையில வைக்க முடியாது. அவ்வளவுதான். வந்து அப்படியே கொஞ்சமா தேங்காய் அரைச்சி ஊத்தி குழம்பு வச்சிரும். எல்லாரும் இது ஏமா பேக்கெட்டா வச்சிருக்க அப்படின்னீங்க. நான் வச்சிருந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால பாக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கல. இப்போதைக்கு கவர்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போதான் பாக்ஸ்ல தான் வச்சிட்டு இருக்கேன். வந்து சிக்கன் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இது வந்து சிக்கன் குழம்புக்கு. மடி மிளகாத்தூள் எடுறா, அங்க இருக்கு பாரு, இங்க தான் இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் டப்பா இருக்குல்ல அது. குழம்பு தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொதிக்க வேண்டியதுதான். சீக்கிரம் சீக்கிரம். கொண்டா கொண்டா கொண்டா. இன்னும் கொஞ்சம் பத்தாது. போதும். நான் உப்பு போட்டுட்டேன், இது அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும் ஃபர்ஸ்ட். இது வந்து வெங்காயம் வதங்கி விட்டது. இந்த பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதுல எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா வறுவலுக்கு அது நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். அத்தை கருவேப்பிலை பறிச்சு வர சொல்லுங்க அத்தை. கருவேப்பிலை, ஏன்னா நம்ம வீட்டு வாய்க்கால் இருக்குல்ல, அதுல நிறைய கருவேப்பிலை இருக்கு. கடையில இல்லைன்னா நாங்க வாய்க்கால பறிச்சுப்போம். அதப்பா இந்த தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன். அதுல போட்டு மீதி இருக்கிற சிக்கன் தூள் போட்டுப்போம். இது வந்து மல்லித்தூள். எல்லாம் வந்து நீங்க கொஞ்சமா செஞ்சீங்கன்னா ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பல்கான இருக்கிறதுனால கொஞ்சம் இதா போடுறேன். இது வந்து சில்லி பவுடர். அடுத்தது கரம் மசாலா. அதுக்கப்புறமா பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் நான் போடுவேன். அதோட ஃப்ளேவர், ஜீரகத்தூள் போடும்போது ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து இல்ல, தீந்துருச்சு, வெறும் பேக்கெட் தான் கிடக்கு. அதனால வந்து பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா இந்த ராஸ்மல்லாம் போகட்டும். கருவேப்பிலை வந்து இந்த வறுவலுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுக்குவோம். அடுத்தது நம்ம சிக்கனை போட்டுப்போம். சிக்கனை போட்டு இந்த கிரேவி கூடயே கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும்ல, அந்த மாதிரி வதங்கட்டும். சிக்கன் மிளகு வறுவல்னு போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். உப்பு போட்டுப்போம். உப்புலாம் கை தாராளமா வருது உப்பு போடுறதுக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். செட்டிநாடு கடாய் சிக்கன். கடாயில தானே பண்றேன், அதான் கடாய் சிக்கன். இப்பதான் இது நுரைச்சு வருது. ஃபர்ஸ்டே தேங்காவை திருவிடலான்னு பார்த்தேன், எங்க திருவ முடியுது. இது முடிச்சுட்டு குட்டிமாவுக்கு தலையை பின்னி விட்டுட்டேன்னா எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து குழம்புக்கு கருவேப்பிலை. அவ்வளவுதான்ப்பா, குழம்பு ரெடி. கறி வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதுதான். கொஞ்சமா தண்ணி இருக்கு, நம்ம லைட்டா ஊத்தும் போது கொஞ்சம் சீக்கிரம் வேகும். போதும், அவ்வளவுதான். இது நல்லா கறி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம குழம்பு தூள் கொஞ்சோண்டு போட்டோம்னா நல்லா இருக்கும். இல்ல, கறி கொஞ்சம் வேகட்டும். அது ஒருத்தவங்களோட கை பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல. எதாவது சும்மா அப்படியே அள்ளி போடுவாங்க, அதெல்லாம் டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரிதான் இன்னது அப்படின்ட்டு ரொம்ப கரெக்டா செய்யற ஆளு நான் கிடையாது. என்ன போடுறோம்னா அதுல அது ஒரு டேஸ்ட் வரும். அதையேதான் என் குடும்பம் வந்து ஆஹா ஓகன்னு பாராட்டி சாப்பிடும். சரி, இது கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மாவு எடுத்து நான் நடு அடுப்புலதான் தோசை தான் ஊத்த போறேன். இட்லி ஊத்தினா சரி வராது, ஏன்னா 2 அடுப்புலயும் இருக்கா. அதனால தோசையை ஊத்திரும். மணி என்னடா?
7:30 ஆக போதா? சிக்கன் வெந்திருக்காது, இதை நீ சாப்பிடு, கொதிக்கிட்டோம். இந்த மணி வந்து மணி 7:20. பாருங்க, தெரியுதா? மணி 7:20. இன்னும் 10 நிமிஷத்துல நான் உனக்கு லஞ்சை பேக் பண்ணணும். அதை வந்து மூடி வச்சு கொதிக்க விடும், அப்பதான் சீக்கிரம் வேகும். இப்போ வந்து நம்ம உப்பு பாக்கும் தரணும். உப்பு பார்த்துக்கும். அது பர்சனலா வந்து சில பேர் மெயில் பண்ணியும் இல்ல சில பேர் கமெண்ட் பண்ணியும் கேக்குறீங்க, அக்கா திருமண நாள் வரப்போது, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கலீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட் வச்சா என்னன்ட்டு. அதெல்லாம் மறந்துட்டேன். அது விருப்பம் இல்லைங்கிறத மறந்துட்டேன். ஏன் நம்ம இதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்தா அதுங்களுக்கு பண்ணிப்போம், நம்மளுக்கு கிடைச்சதே போதும் அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டாச்சு. ஆனா உங்கள் அன்பிற்கு ரொம்ப நன்றி. ஆனா வந்து அது ஆசை இருந்துச்சு ஒரு நேரத்துல, இப்ப வந்து அது வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. வருத்தத்தோட தான் விடுறான். எப்ப பார்த்துக்கும் உரப்பே இல்லை, சுத்தமா சுத்தமா உரப்பில்ல. இருப்பா, இப்பதான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப காரத்துக்கு வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமா போடும். பெப்பர் பிடிக்காதுல, சரி. அடுத்தது வந்து காரத்தூள், வெறும் மிளகாய் தூள், அவ்வளவுதான். அம்மா உங்களுக்கு பிளேட் எடுத்தீங்கன்னா அம்மா பிளேட் எடுத்தீங்கன்னா வச்சு கொடுத்துருவேன். தோசை தம்பி, பிளேட் எடு உனக்கு. வந்துட்டேன் 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 தம்பி. சிக்கன்லாம் வெந்திருக்காது, குழம்பு மட்டும் வெந்திருக்கும். காலையிலே வேணாம். உனக்கு மட்டும் ஸ்பெஷலு. உனக்கு மட்டும் என்ன? எனக்கு அப்படின்னா இது என்னது? உருளைக்கிழங்கு போடுறேன். அது வந்து கிரேவி. ஸ்கூலுக்கு குழம்பு. ரெண்டுமே தான், ரெண்டுமே உங்களுக்கு தான். போ 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 போய் சாப்பிடு. இதுல வந்து தேங்காய்ல வந்து என்னென்ன அரைக்க போறேன்னா, பெருஞ்சீரகம், கசகசா. இதுக்கு வந்து கசகசா கூடயே முந்திரி வச்சு அரைச்சி போட்டுக்கலாம் நீங்க. நான் வந்து 2 பார்ட்டா அரைக்க போறேன். ரெண்டுத்துலயுமே தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊத்தல. மணிக்கு மணி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து எப்போதும் குழம்பு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான், வறுவல் மட்டும் தனியா கொடுத்துருவான். மிக்ஸ் பண்ணி தான் கேட்பான். தனித்தனியானா ஊத்திரும் நீம்பான். மணியில இன்னொரு குழம்பு கண்டியது. கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டேன். அங்க பாருங்க, தொக்கு செம கலர்ல இருக்கு. பெரிய பிள்ளைங்கனால தனித்தனியா எடுத்துட்டு போக கூச்சப்படுவான். அது வேற, நீங்க வந்து அதுலயே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அவனுக்கு எது பிடிக்குதோ அதை அந்த மாதிரி தான் கொடுப்போம். காட்டு காட்டு, எங்கடா கப்பு? கொண்டா. மணி ஆயிடுச்சடா. குழம்பு கறி கொஞ்சம் தான், ஏன்னா வறுத்த கறி வைக்கிறோம்ல. எங்க இது? இதுக்கு மேல கப்பு பத்தாது, ஏன்னா இது நல்லா அப்படியே இது மாதிரி ஊறுகாய் மாதிரி இருக்கு. அதனால நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்த வேணாம். இந்தடா, நீ வந்து அந்த மேல் கப் இருக்குல்ல, அது ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோ. நீ எப்படி தூக்குவ? காவியா, உனக்கு தட்டெடு. காவியா, தட்டெடு, சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் காவியா. கொண்ட கொண்ட, வரேன் வரேன், வா. கார்ல வச்சுக்கிட்டியா? அது இல்லடா, அது இதாகும், எண்ணெய் இதாகும்.
அதுல வெளில எடுத்துட்டு போய்க்கோ. எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது கவர் இருக்கும் தோருக்கு பரீர் வர உருளைக்கிழங்கு இருக்கு. இப்ப தேங்காய் ஊத்துமா ஊத்த வேணாமா? என்னது முந்திரியா? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி எடு பிரிச்சிருக்கு பாத்து எடு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குழம்புக்கு இது பண்ணிப்போம். இதுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் ஊத்திப்போம். குழம்புக்கு அரைச்சிப்போம். கொண்டா வயல் என்னப்பா, கொண்டா கொண்டா. ஐயோ இது இதுக்கு தானே பெருஞ்சீரகம் மட்டும் போடு. கொஞ்சமா பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு இது வந்து குழம்புக்கு. ட்ரெஸ்ல போட்டுரும். வேணாண்டா சாமி, நீ சொன்னதே போதும்டா சாமி. ஐயோ இங்க பாருங்க தோசைய. அதான்ப்பா தேங்காய் பெருஞ்சீரகம் வந்து கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டேன். நம்ம அப்படியே இதுல சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்துறியா? ஏன் இல்லையே, அதனாலதான் வேற மாதிரி டேஸ்ட் இருந்துச்சா. இதுலயே வந்து நம்ம கொஞ்சமா தேங்காயும் ஒரு 5 பல் முந்திரி. வேணாமா, கசகசா வந்து போடணும். ஆனா நம்மள்ட்ட இல்லாத காரணத்தால் கசகசா போடல. இன்னொரு தோசை ஊத்திருக்க இரு. அதுதான்ப்பா இதை ஊத்திப்போம் பேஸ்ட. வேணாமா, அப்படியே எண்ணெய் நல்லா இருக்கு, அது பிடிக்கல போல இருக்கு. அவ்வளவுதான். முடிஞ்சிட்டு இன்னைக்கு மணி வந்து 7:41 ஆகுது. சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு இறக்கிட்டேன். இது அப்படியே லஞ்சை பேக் பண்ணிட்டு குட்டிமாவுக்கு போய் தலையை பண்ணி விடணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இந்த மேடத்துக்கும் தலையை பண்ணி விட்டாச்சு. என்ன ஒண்ணா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. கொடுத்துருக்க சிக்கன் குழம்பையும் தின்னு கிளிங்கம்மா, ஸ்நாக்ஸ் வைக்கலையாமா அப்படிங்குது. கட்டு. இது என்ன நாய்க்குட்டி கீர்னதா மூஞ்சிலாம்? தோலா 2 கோடு போட்டிருக்கு, அதெல்லாம் என்னது? அது அவ்வளவுதான். தம்பி நீ ஷூ சாக்ஸ் போட்டில எண்ணெய் தடவை ஒண்ணும் தரல. வா வா வா. இந்த எண்ணெய் இது நல்ல எண்ணெய் தான், உட்காரு. கொண்டா கொண்டா. நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய். அதாவது வீட்டுல காய்ச்சின எண்ணெய் இருக்குல்ல, அது அத்தை இதுல ஊத்தி வச்சிருந்தாங்க வேற பாட்டில்ல. அந்த எண்ணெய்ன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றோம். அப்படியா? ஆட்டோ வந்துச்சாவியா? இது என்ன புக்கை என் கையில எடுத்துட்டு போற? எல்லா நோட்ஸையுமா எடுத்துட்டு போற? ஒரு பொண்ணு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சண்டே லீவு மேடத்துக்கு. சாட்டர்டே லீவு 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் லீவ் விடுறாங்க. இப்ப சாட்டர்டே மட்டும் என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி கொடுத்திருந்தா அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தா அன்னைக்கு எடுத்து வச்சணும். என்கிட்ட சொல்லணும் நீங்க. அது என்னன்னா நேற்று சண்டேவா இது ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு இது கடை ஓப்பன்ல இல்ல, பிரிண்ட் அவுட் எடுக்க. அதனால பவுடரே அடிக்கல. அதான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நேற்று கடை ஓப்பன்ல இல்ல, அதனால பிரிண்ட் அவுட் எடுக்கல. என்ன பண்றது, போய் நல்லா மிஸ் கிட்ட முத்துவாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? சரி 9 மணிக்கு தர்ணிகா போவோம். முடியாது. நான் 9 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சு 2வது பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுமா? அப்ப இத்தனை நாள் என்னது போ 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 செஞ்சு குடுக்குறா. நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கிறேனான்னு தெரியல, நான் தான் செஞ்சு கொடுக்கணும். ஆக்டிவிட்டி இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தாங்க ஔவையார் பிரிண்ட் அவுட்டு. இது வந்து ஆசிரியர் குறிப்புன்னு எழுதியிருக்கேன். அந்த நூலு பிறந்த இடம் அப்பெல்லாம் ஏதோ எழுதணும் போல இருக்கு. இருக்கவே இருக்கு கூகுள். பஸ் வந்துடும். அதான் செய்யறத பத்தி ஒண்ணும் இல்ல. மணி 8:45. 8:30யா? கேட்டு வந்துருச்சா? கம்மு வாங்கிட்டு கம்மு. சரி, இதை வந்து இப்ப என்ன பிளான்னா, நைட்டே வந்து இந்த கோடு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ போய் இத்தனை சார்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நைட்டு சார்ட்டே இல்லை. இப்ப வந்து இந்த சைடு இதை ஒட்டுறோம்.
இதை ஒட்டிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஆசிரியர் குறிப்புலாம் எழுதும். இதை ஒட்டுறதுக்கு நான் எங்க போவேன்னு தெரியல. என்னமோ குட்டிமா இந்த மாடல்னு ஒட்டி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பெயர் எழுதிப்போம். பிளாக்ல எழுதி அதுக்கப்புறம் ப்ளூல அந்த பக்கம் எழுதிக்குமா. இது வேற மட்டமா இல்ல. கம்மு ஒண்ணு இருக்க மாட்டேது, ஒண்ணு இருக்க மாட்டேது. ஏதோ எழுதிருக்கான் பாருங்க. இதுதான் இது வரைக்கும் தான் பாப்பா பெயர் காலம் நூல் இது ரெண்டும் தான் எழுத சொன்னுச்சு. அது வரைக்கும் ஏதோ எழுதிருக்கேன். இந்த கம்மு போட்டு ஒட்டி நூல் தான் எழுதிருக்கனே. பெயர் காலம் நூல் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மோதிரை எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பாத்துக்கிட்டோம். என்ன பண்றாங்க? அது திறக்க முடியலங்க. பஸ் வேற உள்ள இப்படி போயிடுச்சு, திறக்க முடியலங்க. என்ன வீணா போனதை கொடுத்துட்டாங்களா? இந்த பிள்ளைங்க ஸ்கூலு போயும் வேலை விடுதுங்க பாருங்க. ஐய அதுவும் அழுவாத குறையா போகுதுமா. அது மேல தப்பு வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டு போகுது பாத்தீங்களா. நான் சொன்னேன் நீங்க காதுல வாங்குதுன்னு. அது வேற இதுவும் எல்லோ கலர்ல இருக்கா, சார்ட்டும் எல்லோ கலர்ல இருக்கா. அவ்வளவுதான்ப்பா. இது மேல என்ன ஹெட்டிங் எழுதணும் ஒண்ணுமே சொல்லிட்டு போல. அது ஆசிரியர் குறிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கு. இந்த பாருங்க, இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. கீழே பேர் எழுதிட்டேன், தர்ஷிகா எம்னு. அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சாதான் சார்ட் தெரியாது. நான் மட்டும் மனுஷி கிடையாது. போதுமா? அவ்வளவுதான். இந்தாங்க போய் 2 சுத்தா சுத்தி இருக்கலாமோ. நானும் அப்படியே இருக்கட்டும். இந்தாங்க. அவ்வளவுதான்ப்பா. பசங்களை வந்து சிறப்பா அனுப்பி விட்டாச்சு. குட்டிமாவுக்கு வந்து அவங்க அழுத அழுவலுக்கு ஆக்டிவிட்டியும் செஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வேலை கிடையாது. அதான் குழம்புலாம் இருக்கா, கொஞ்சோண்டு ரைஸும் இருக்கு. தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு ரைஸை எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு மதியத்துக்கு ஒரு 2 மணி போல சாப்பாடை உலைய வச்சு சாப்பாடு ஆக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். என்ன துணிலாம் கிடக்கு அப்படியே அள்ளிட்டு போய் எங்க அத்தைங்கள்ட்ட எல்லாம் போட்டு நானும் உட்காந்துக்கிட்டு 3 பேரும் மடிச்சு வச்சிருவோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ சிறப்பா முடிச்சாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா.